தீபாவளியை செலிப்ரேட் பண்ணிட்டு எங்கே போயிட்டு இருக்கிறோம்? இப்போ நம்ம வந்து கொம்பதிக்கம் கோயில் போயிட்டு இருக்கிறோம். கொம்பதிக்கம் கோயில் போயிட்டு இருக்கிறோமா? நேர் நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஒரு மலை தெரியுது வருங்க. இப்போ அந்த மலைக்கு போக போகிறோம். ஜஸ்ட்டு ஒரு 4 கிலோமீட்டர். இதுதானே? இங்கேருந்து பார்க்கும்போது அந்த மலைகள்லாம் செம்ம அழகாக இருக்குது. அந்த மலையோட அடிவாரத்தில் தான் கொம்புதூக்கி அம்மன் அப்படிங்கிற கோவில் இருக்குது. அங்கே வந்து பார்த்திங்கன்னா அருவியிலிருந்து வரக்கூடிய ஒரு வாய்க்கால் தண்ணி வரக்கூடிய இடமும் இருக்குது, நீரோடையும் இருக்குது. அந்த நீரோடையில் தண்ணி இப்போ வந்துட்டுருக்குன்னு சொன்னாங்க. அதை பார்க்குறதுக்காக தான் இப்போ நம்மளும் போயிட்டுருக்கோம். வாங்க போகலாம். இதோட ரோடு எட்ஜ் ஆயிடுச்சு. ஃபாரஸ்ட்குள்ளே போகிறப்ப ஏமாப்பில்? ஆமாங்க, ஃபாரஸ்ட்டு ஸ்டார்டிங் ஸ்டேஜுக்கு வந்துட்டோம். இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஈரோடு டிஸ்ட்ரிக்ட்லேருந்து நம்ம அந்தியூர் தாலுக்குலேருந்து அத்தானி வழியாக எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. அத்தானியிலேருந்து சரியாக உள்ள ஒரு 8 கிலோமீட்டரில் அந்த கோயில் இருக்குது. எப்படின்னா வழி சொல்கிற பார்த்தீங்கன்னா அத்தானி டு குப்பாண்டவளையம் டு கரடிக்கல் டு கொம்பதிக்கம்மன் கோயில். ஆனால் ரோடு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன காருக்கு போகிறதுக்கு ரொம்ப இடைஞ்சலாக இருக்குது. நீங்களே இப்போ அரசந்தில் உள்ள குகைகள் இருக்குங்க. இடத்த பார்த்து நீங்கள் அப்படியே பாருங்கள். இவ்வளோ பெரிய ஹைட்டான ஒரு மலையை பார்த்துருப்பீங்களான்னு எனக்கு தெரியல. பாருங்க, ஹைட்டான மலையாமாங்கள. இங்கே இன்னொரு இம்பார்ட்டன்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பாருங்க, நான் சொல்கிறேன், மறந்துட்டேன் சொல்கிறது. மறக்கல, மாப்பிள்ளை இதில் சொல்ல விரும்பல. இங்கே பாருங்க, இங்கேலாம் வீடு இருக்கு. நம்ம ஃபாரஸ்ட் கடையில் நீங்கள் நினைக்கலாம் இங்கே தான் வந்து மான் இது மாதிரி யானைகள் இது மாதிரி வருமானு நீங்கள் நினைக்கலாம். கண்டிப்பாக வரும். யானைங்கிறது 100% வரும். 100-200% கண்டிப்பாக யானை வருங்க. பாருங்க, இங்கே எல்லாம் மான் வருது பாருங்க, மான் குட்டி வருங்க. இது வந்து எங்கள் ஊரில் அரிய வகை கருப்பு மான். இது வந்து நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது. இந்த மான் வகைகளை வந்து நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாதுங்க. நான் பந்தயம் வேணாலும் கட்டுவேன். பாருங்க, ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் வந்துட்டுருக்காங்க. அவங்ககிட்ட நம்ம வந்து பர்மிஷன் வாங்கிட்டோம். நம்ம உள்ளூருங்கிறதுனால நம்மளுக்கு பர்மிஷன் கிராண்டட். அதுலேயே ஊருக்குள்ளேயே நாம் வந்து கொஞ்சம் பெரிய கையே. நீங்கள் இப்போ தவறான விஷயத்தில் புரிஞ்சுக்க வேண்டாம். பெரிய கைனா அது அப்படித்தான். பாருங்க, கருப்பு மான் போயிட்டு இருக்குது. ஏன்டா மொத்தங்க இங்கே போகிறோம். ஐயோ, நம்ம உள்ள வந்துட்டோம். பாருங்க, நம்மளுக்கு முன்னாடியே ஊரில் வேலை இல்லாதவங்க சில பேர் இங்கே தான் வந்திருக்கிறாங்க. வந்துட்டோம். நம்ம இப்போ காரை வந்து ஸ்டாண்டில் போட போகிறோம். ஸ்டாண்டில் ரோட்லேயும் எடுத்து போகிறோம். நிறுத்திட்டு நம்ம வந்து இப்போ உள்ள போக போகிறோம். வாங்க போய் என்ஜாய் பண்ணலாம். மாப்பிள்ள, இப்போ நம்ம எங்கே போகிறோம்? டோராவின் பயணங்கள். இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கொம்பதிக்கம் கோயிலில் என்ட்ரன்ஸ் வந்துட்டோம். வா, பின்னாடி இந்த அழகான வியூ பாயிண்ட் பாருங்க. ஃபாரஸ்ட் என்ட்ரன்ஸ் உள்ள வந்துட்டோம். எப்பட்றா எனக்கே இவ்வளவு தெரியாதடா, எப்பட்றா இவ்வளவு கத்து வச்சிருக்க? மகாராஜி பேசுறதுக்கு சொல்ல வேணும். ஒரு ஆட் வரைக்கும் ஃபுல்லா நானே கவர் பண்ணி கிளாஸ். தண்ணி வருது உள்ள. மான், எல்லா மான் ஓடாது. நான் பிடிச்சிட்டு போகல, போட்டோ தான் எடுக்கிறேன். இவங்க தான் ஆடு மேய்க்கிற அலமேலு. இங்க பாருங்க, முயல். தண்ணி வருது. என்ன காட்டுங்க? நான் கரடிக்கல் தான். ரவி தெரியுங்களா? நல்ல வெயில் அடிக்கும் போது வந்தோம்னா செமையா இருக்கும். ஆமா, இது மாதிரி கிளைமேட் சத்தியம் கிடையாது.
நாளைக்கு போகலாம் விடு. நாளைக்கு காலைல போகலாமா? ஆ மேலே போகலாம். அப்படி ஃப்ளெக்சிபிள். இப்போ நல்லா மழை பெஞ்சதுனால அருவியிலேருந்து தண்ணி நல்லா வந்துட்டுருக்குது கல்லாத்தில். இது நேராக கீழே இருக்கிற ஏரிக்கு தான் போகுது. அந்த பக்கம் போகிறோமா? நீ செல்ல கொண்டா. டேய் பையனை பாத்து எடுத்து போடா. இங்க அது மேலே போய்டா. இது போய்டா. நான் காலையில கூட 3ஆவது டைம் போறேன். ஃப்ரீயா இருக்குது. நாங்க பக்கத்துலயே தான். இதே ஊர் தாங்கண்ணா. ஏய் இப் ஏங்கம்மா ம் ம் மழையும் பெய்யுது. அப்படிதான் மாமா. அங்க பாருங்க, அங்க பாருங்க, பாருங்க பாருங்க. அப்பா பாருங்க, அப்பா பாருங்க, அப்பா பாருங்க. ம் ஆதித்யா எங்க போயிட்டு இருக்கோம்? மலை மேல ஏறி அங்க பாரு. கடல் தாண்டி மேல தூக்குற, மேல தூக்கு. இங்க பாரு வீடு கட்டி வச்சிருக்காங்க. கேடுங்க. மாமா, மாமா கேடுங்க. என் மாலை கை தூக்கு, கை தூக்கு மேல, கை தூக்கு. கை தூக்கு மேல. சாமி இருக்கிற இடம். மாலா என் மாலை வாழவே. ஆதித்யா கையை தூக்க. கை தூக்கு மேல. நம்ம கூட எடுத்துக்கலாம் மாம். முதல்ல அங்க போயிட்டு வந்துடலாம். முதுக்கி அம்மன் கோயிலுக்கு வந்துட்டோம். அருவி தண்ணி சூப்பரா போயிட்டு இருக்கு. பெரிய பெரிய காடு தாண்டி மலைகள் தாண்டி தொண்டை வரை கறி வச்சுட்டு ஆனேன்னு வந்துருந்தீங்க. இதுதான் கொம்புதூக்கி அம்மன் கோவில். இங்கேருந்து நான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன். இப்போ வந்துட்டு மாமனும் மாப்பிளையும் பயங்கரமாக சாமி மட்டும் பொட்டெல்லாம் வச்சுட்டு இருக்கிறாங்க. பொட்டு இப்படிதான் வைப்பாங்களா? நமக்கு பட்டு பாரு, கைய பாரு. என்னது? பாய். கிளம்பு, கிளம்பு. இங்க பாரு அடுத்த ஆப்ஷன் ரெடி ஆகுது. நானும் வரேன். தண்ணி இருக்க அதிகமாயிட்டே இருக்கிறதுனால நம்ம இப்போ ரிட்டர்ன் கிளம்பிட்டோம்.
find myself wondering what did happen to the last 10. I ran away with my life, fast forward, never turn back again. It's kind of funny that the more we pass time, the more we need to set them rewind. And 19 was the year I had to leave you, but now I'm seeing all the signs. Is this really happening? I can't believe it's true. I'm just as surprised as you. Is this really happening? I can't be too sure, but one day I'll be yours again. Life lessons come one in a dozen. The other 11 get something from nothing. I sit here looking for an answer. Maybe the biggest question was in the last chapter. You gave me the soul I have today. Without you I never could have moved away. But now I see what you teach. I do believe I always should have stayed. Yeah. Is this really happening? I can't believe it's true. I'm just as surprised as you. Is this really happening? போடுறான் பாருங்க பாட்டு. மலைக்கேத்த சாங் போட்டா இருடா நான் வீடியோ போயிட்டு இருக்கேன். ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா பை பாய். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இன்னொரு வீடியோவில்